2000 ரூபாய்க்குள்ள பார்க்கறதுக்கு பிரீமியமா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே டாக் இப்போ Verve Sense அப்படின்ற இந்த வாட்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. எப்படி இருக்குன்றத பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா செம்ம நீட்டாக இருந்துச்சு. அதனாலே இதோட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருந்தது. இந்த விலைக்குள்ள செம்ம நீட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க. முதல்ல வாட்ச் இருக்கு, கூடவே பக்கத்துல ஸ்ட்ராப் இருந்தது. இது இடையில ஒரு குட்டி கவருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல், ரோஹித் சர்மா முறைச்ச மாதிரி ஒரு போட்டோ போட்டு அது பக்கத்துலேயே அவரோட ஆட்டோகிராஃப் போட்டிருக்காங்க. பின்னாடி இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு QR கோடு, நம்ம ஃபீட்பேக் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்மளுக்கு இருக்கும்ல அதெல்லாம் பேஸ் பண்ணி இன்னொரு பேப்பர், அண்ட் ஃபைனலா 9500 ரூபாய்க்கு மேல நம்மளுக்கு ரிவார்ட் கொடுக்க போறோம்னு சொல்லி இந்த ஆப்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்ன்றாங்க. எதை வாங்கினாலும் மினிமம் இதை பர்ச்சேஸ் பண்ண அதுக்கப்புறம் நான் ஆஃபர் தரேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கான சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இன்னொரு செட் ஆஃப் ஸ்ட்ராப் இருக்கு. 5000 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கினா கூட இப்பெல்லாம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராப் கொடுக்கறது இல்ல, இங்க எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராப் கொடுத்தது குட். இது பாத்தீங்கன்னா நைக் எடிஷன் மாதிரி இருக்கு. இந்த ஆப்பிள் வாட்ச் எல்லாம் இருக்கும்ல அது மாதிரி இது வந்து கொஞ்சம் ஃபார்மலா இருக்கு. டாக்ல இதுக்கு முன்னாடி ஒரு சில வாட்ச்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை விட குவாலிட்டி இங்கே நல்லாவே இம்ப்ரூவ் பண்ண மாதிரி தெரியுது. லோ பட்ஜெட்டில் லுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு ப்ரீமியமாக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ கையில் கட்டுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு ஆப்பிள் வாட்சோட சாயல் இருக்கு. அண்ட் ஆல்சோ இது மட்டும் இல்லைங்க, பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரியல் டெக் சிப் செட், அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சென்ஸ் பிளஸ் டெக்னாலஜி அது இதுன்னு யூஸ் பண்ணியிருக்காங்களா. எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல. UI பார்க்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 1.7 இன்ச்ல ஒரு டச் கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எல்லாமே டச்சில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 150க்கு மேலே வாட்ச் ஃபேஸை உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். எல்லாமே பாத்தீங்கன்னா கிளவுட் பேஸ் பண்ணது. அண்ட் 24/7 எனி டைம் நம்மளோட உடம்புல எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்றத லைவா செக் பண்ணிக்கலாம். அப்படின்னு பாடி டெம்பரேச்சர் செக் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஏதோ ஹார்ட் ரேட் எல்லா வாட்ச்ல மாதிரி இதுலயும் செக் பண்ணலாம். SpO2 வந்து மெஷர் பண்ணிக்க முடியும். ஸ்லீப் மானிட்டரிங் இருக்கு. 25 ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து கொடுத்திருக்காங்க. ரன்னிங், ஜாகிங் அப்படின்னு நிறைய இருக்கு. உங்களுக்கு யூஸ் பண்றது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். வாட்சை இந்த ஆப்போட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய டேட்டாஸ் இன்னும் டீடைலா பாத்துக்கலாம். ஒரு சில ஃபீச்சர்ஸையும் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் டீடைலா உங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். லைக் எந்தெந்த ஆப்ல இருந்து நோட்டிபிகேஷன் வரணும், கால் வர்றப்போ வந்து ஏதாவது டிலே இருக்கணுமா அப்படின்ற பல விஷயங்களை பாத்தீங்க அப்படின்னா இதுல உங்களால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். வாட்ச் ஃபேஸ் சேஞ்ச் பண்றதுமே ஆப்ல கனெக்ட் பண்ண முடியும். இதை தவிர அதர் யூசுவல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்கு, ஃபீமேல் ஹெல்த் ட்ராக்கிங் இருக்கு, அண்ட் 5 நாளைக்கான வெதர் ஃபோர்காஸ்டிங் இருக்கு, ஸ்டாப் வாட்ச், டைமர், இன் ஆப் GPS கொடுத்திருக்காங்க. அதாவது போனை கையோட கொண்டு போகணும், வாட்ச்ல GPS கிடையாது. அப்படி போறப்ப அந்த GPS வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் மியூசிக் பிளேயர் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்கு. நம்ம போன்ல ஏதாவது பாட்டு கேட்கறோம்னா ஃபார்வர்ட் பண்றது, பேக்வர்ட் பண்றது, ப்ளே பாஸ் பண்றது இதெல்லாம் பண்ணிக்க முடியும். கேமரா ஷட்டரா யூஸ் பண்றது அப்படினால யூஸ் பண்ணிக்க முடியும். டார்ச் கொடுத்திருக்காங்க. IP67 வாட்டர் ப்ரூஃப் இருக்கு. 7 நாளைக்கான பேட்டரி இருக்கும் அப்படின்னாங்க. இப்போ நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு 3 நாள் ஆச்சு. 3 நாளுமே ஃபுல்லா என்னோட போன்ல கனெக்ட்ல தான் இருந்துச்சு. இப்போ பேட்டரி பாத்தீங்கன்னா 86. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதை தாண்டியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை கனெக்ட் பண்ணாம யூஸ் பண்றப்ப இன்னுமே பேட்டரி நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. யூசுவலா பாக்ஸ்ல பேட்டரி பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் இருக்கும், அவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு போடுவாங்க. நம்ம யூஸ் பண்றப்ப கம்மியா இருக்கும். இங்க பாக்ஸ்ல கம்மியா போட்டுருக்காங்க. யூஸ் பண்றப்ப நிறைய நாள் வருமோ அப்படின்ற மாதிரி டவுட் இருந்தாலும் இப்போதைக்கு நான் பேசிக்கா தான் யூஸ் பண்றேன். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா யூஸ் பண்றப்ப மேபி அந்த 7 நாள் தான் தாங்குமோ என்னமோ பார்க்கலாம். ஆனா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட அந்த சார்ஜிங் கேபிள் இந்த மாதிரி மேக்னெட்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. குட். ஆனால் அந்த மேக்னெட்டிக் அந்த அளவுக்கு கரெக்டாக ஃபிட் ஆனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேக்னெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகிட்டே போகிற மாதிரி இருக்கு. இதுக்கு பதிலாக ஏதாவது பெட்டர் வே ஆஃப் சார்ஜிங் வந்து கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த டாக் Verve Sense இந்த ஸ்மார்ட் வாட்சோட விலை பார்த்தீங்க அப்படின்னா அறிமுக விலை 1999 ரூபாய். ஆனால் ஆக்சுவலாக ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு வாங்கினீங்க அப்படின்னா 2300 ரூபாய் ஆகுமா. இது லிமிடெட் பீரியட் ஆஃபர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எப்போ வேணா ஒரிஜினல் பிரைஸுக்கு போகலாமா. இந்த வாட்ச் பத்தின என்னோட வெர்டிக்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபீச்சர்ஸ் எல்லாமே இப்போ எல்லா வாட்ச்லயும் ஒரே மாதிரி தான் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டயல் பார்க்கறது நல்லா இருக்கு, லுக் பார்க்க பிரீமியமா இருக்கு. எனக்கு ஒரே கேள்வி உங்ககிட்ட என்ன அப்படின்னா 2000 ரூபாய்க்கு ஸ்மார்ட் பேண்ட் வாங்கின காலம் போய் 2000 ரூபாய்க்குள்ள இவ்வளோ ஃபீச்சர்ஸோட ஸ்மார்ட் வாட்சஸ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ 2000 ரூபாய்க்குள்ள நீங்க ஸ்மார்ட் பேண்டை ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்ல ஸ்மார்ட் வாட்சை ப்ரிஃபர் பண்ணுவீங்களா சொல்லுங்க.